ஆதிக் ரவிச்சந்திரன்னா, ஆதிக் ரவிச்சந்திரன் தாங்க. இதுல வேற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ரசிகர்கள் எதிர்பார்த்தத வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த திரைப்படத்துல பல மிக்சிங் இருக்கு. பில்லா, மங்காத்தா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்துட்டு உள்ளுக்கு இறக்கிருக்காங்க. இது வந்து கண்டிப்பா தல அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு ட்ரீட் தான் அப்படின்னு சொல்லலாம். ட்ரைலர் வந்துட்டு ஃபைனலி வெளியாகி இருக்கு. இதுல நிறைய பேர் யார் யார் நடிக்கிறாங்க எல்லாரையும் வந்து காமிச்சிட்டாங்க. அர்ஜுன் தாஸ், பிரசன்னா, த்ரிஷா, சிம்ரன் இவங்களெல்லாம் தாண்டி எதிர்பாராத ஒருத்தர் வந்துட்டு உள்ள வந்திருக்காரு. அவர் தான் வந்துட்டு பாலிவுட் நடிகரான ஜாக்கி ஷெராப். அவர் வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு. இது வந்து ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இவர் கூட இந்த திரைப்படத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெறித்தனமா ஏப்ரல் 10க்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை சிறப்பா செய்ய போறாங்க அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. யாருக்கெல்லாம் குட் பேட் அக்லி மரண மாசம் இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முகமூடி திரைப்படத்தின் மூலமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானவங்க தான் நம்ம பூஜா ஹெக்டே. ஸோ பூஜா ஹெக்டே பார்த்தீங்கன்னா தொடர்ந்துமே பல திரைப்படங்களில் நடிச்சிட்டு வராங்க. அவங்களுக்கு தெலுங்குலையுமே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிச்சு. அண்ட் இப்படி இருக்கும்போது இப்போ வந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா ரெட்ரோ திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராங்க. கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்தில், சூர்யாவோட நடிப்பில், அதே மாதிரி தளபதி விஜயோட கடைசி திரைப்படமான ஜனநாயகம் திரைப்படத்திலையும் நடிச்சிட்டு தான் வராங்க. இந்த நிலையில பூஜா ஹெக்டே பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ல ஒரு இன்டர்வியூல வந்து பேசியிருக்காங்க. நான் அந்த ஷூட்டிங் போனப்போ என்னை வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க ஆரம்பத்தில் ஒரு ஷூட்டிங்க்கு போறப்போ நீங்க வந்துட்டு இந்த கேரக்டருக்கு ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜா ஹெக்டேயை வந்துட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். வயசுல மூத்தவங்களை பார்க்கணும் அப்படின்னு. பட் அதுக்காக நான் தலகுனியில நான் எத்தனையோ ஆடிஷன் போயிருக்கேன், எத்தனையோ ஆடிஷன்ல ஃபெயிலும் ஆகியிருக்கேன். அதெல்லாம் வந்து நான் பெருசா எடுத்துக்கிறதே கிடையாது. லைஃப்ல முன்னாடி போறதுக்கு என்ன தேவையோ அதுதான் பண்ணிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயக்குனர் ஹரி தமிழ் சினிமால இயக்குனரா அறிமுகமானது நம்ம பிரசாந்தை வச்சு பண்ணிருக்கக்கூடிய தமிழ் அப்படின்ற திரைப்படத்து மூலமா தான். அந்த திரைப்படத்து மூலமா அறிமுகமான அவரு இப்ப மறுபடியும் அதே கூட்டணியில இணைகிறாரு அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இளம் சென்சேஷனல் நடிகர்களோட பேச்சுவார்த்தை வந்துட்டு நடத்திட்டு வந்திருக்காரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா பிரசாந்தோட ஒரு திரைப்படம் வந்துட்டு பண்ண போறேன் அப்படின்ற அறிவிப்பை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. பிரசாந்தோட பிறந்த நாள் அன்னைக்கு அந்த அறிவிப்பு வந்துட்டு அதிகாரப்பூர்வமா வெளியிட போறோம்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அதே காம்போ அப்படின்ற அளவுக்கு தான் ரசிகர்கள்லாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரசாந்த் வந்துட்டு அப்ப இருந்திருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார்கள்ல ஒருத்தர். அப்படி இருக்கும்போது இப்போ பிரசாந்தோட மீண்டும் ஒரு கூட்டணி அப்படின்றது வந்து சூப்பரா இருக்கும். யாரெல்லாம் அந்த கூட்டணிக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றதுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.